ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏற்கனவே தைச்ச ப்ளவுஸில் கொக்கி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. நம்ம ஏற்கனவே ஐப்பட்டி தைச்சி வச்சுருக்கோம். அதில் எங்கெங்கே கொக்கி மாட்டுறதுக்கு கேப் விட்டுருக்கோம் அப்படிங்கிறத நம்மளோட கொக்கி பட்டியில் மார்க் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்கு இந்த 2 பட்டியை இந்த மாதிரி நேராக எடுத்து வச்சுட்டு எங்கெங்கே ஐப்பட்டி விட்டுருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு கொக்கி பட்டியில் இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக நேருக்கு நேராக மார்க் பண்ணுங்கள். கொஞ்சம் முன்ன பின்ன மார்க் பண்ணால் கூட ப்ளவுஸ்க்கு வந்து ஃபிட்டிங் அந்தளவுக்கு கரெக்டாக கிடைக்காது. ஸோ கரெக்டாக எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்து கரெக்டாக இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். 5 இடத்துல இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து கொக்கியை மாட்டிக்கலாங்க. கொக்கியை ரொம்ப மேலே தள்ளியும் வைக்கக்கூடாது, கீழேயும் வைக்கக்கூடாது, கரெக்டாக சென்டரில் வைக்கணுங்க. அதுக்கு வந்து இந்த மாதிரி தடிமனாக இருக்க மாதிரியான ஊசியை எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி தடிமனான ஊசி இல்லை அப்படின்னா நம்மளோட மெஷின் ஊசி இருக்கும் பார்த்திங்களா, அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உள்ளே விட்டு இந்த மாதிரி வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா நல்ல கேப் வந்து நமக்கு கிடச்சிரும். அந்த கேப்புக்குள்ளே வந்து நம்ம கொக்கியை மாட்ட போகிறோம். கொக்கியை வந்து இந்த மாதிரி தலைகீழாக எடுத்துக்கலாம். அதை கீழ்ப்பக்கமாக இந்த மாதிரி உள்ளே விட்டு மேல் பக்கமாக வெளியே எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ அதை அப்படியே வந்து நேராக திருப்பிக்கலாம். இந்த மாதிரி அவ்வளோதான். இதே மாதிரியே இருக்கிற எல்லா கொக்கியும் மாட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தடிமனான ஊசியை உள்ளே குத்தி வெளியே எடுத்ததுக்கப்புறமா இருக்கிற ஹோல்ஸில் கொக்கியை கீழேருந்து மாட்டி இந்த மாதிரி மேல் பக்கமாக வந்ததுக்கப்புறமா இப்படி திருப்பணும் அப்படின்னா கரெக்டாக ஃபிக்ஸ் ஆயிருங்க. இதே மாதிரியே இருக்கிற எல்லா கொக்கியும் மாட்டி எடுத்தாச்சு. இப்போ ஊசியில் நூலை கோர்த்து எடுத்துக்கலாம். நூலை வந்து 4ஆக போடணும். முதல்ல வந்து இந்த மாதிரி 2ஆக எடுத்துட்டு அதை ஊசியில் கோர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 4ஆக இருக்கும். ஊசியில் இந்த மாதிரி நூலை ஃபஸ்ட்டு கோர்த்து எடுத்துக்கலாம். 2 நூலை சேர்த்து இந்த மாதிரி உள்ளே விட்டோம் அப்படின்னா வெளியே வந்ததுக்கப்புறமா 4 நூலாக கிடைக்கும். இந்த 4 நூலையும் சேர்த்து வச்சு கீழே வந்து ஒரு முடிச்சு போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துட்டு முடிச்சு போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா 4 நூலாக இருக்குங்க. முடிச்சு போட்டுட்டு எக்ஸ்ட்ரா எது நூல் இருந்தால் அந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ ஊசியில் நூலை கோர்த்து எடுத்தாச்சு. இப்போ வாங்க எப்படி கொக்கி வைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். இந்த ப்ளவுஸில் தான் எப்படி கொக்கி வைக்கிறதுன்னு காட்ட போகிறீங்க. அந்த ப்ளவுஸில் வந்து கொக்கி வச்சா சரியாக தெரியாது. அதனால் வந்து இந்த கலரில் எப்படி கொக்கி வைக்கிறதுங்கிறத காட்டுறேன். அதே கலரில் வந்து நூல் இந்த மாதிரி 4ஆக போட்டு முடிச்சு போட்டு எடுத்தாச்சு. பாருங்கள், 4 நூல் இருக்குது. வாங்க இப்போ எப்படி கொக்கி வைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். இதுலேயே அதே மாதிரியே கொக்கியெல்லாம் மாட்டி ரெடியாக வச்சுருக்கோங்க. ஃபஸ்ட்டு மேலே கொக்கியை வந்து இந்த மாதிரி கட்டை விரல் வச்சு பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி கொக்கியோட கீழ்ப்பக்கமாக நூலை குத்தி உள்நோக்கி வெளியே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறமா இந்த நூலை வந்து இந்த மாதிரி கட்டை விரலை வச்சு பிடிச்சிக்கிட்டு மறுபடியும் கீழேருந்து கொக்கியோட உள்பக்கமாக நூலை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ கட்டை விரலை எடுக்காமலே இருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன லூப் மாதிரி கிடைக்கும். அதுக்குள்ளே வந்து ஊசியை விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா லாக் ஆகிக்கும். பாருங்கள், லாக் ஆகிடுச்சு. இதே மாதிரியே கட்டை விரலை வச்சு இந்த நூலை எக்ஸ்ட்ரா இருக்க நூலை இந்த மாதிரி பிடிச்சிட்டு கொக்கியோட கீழ்ப்பக்கமாக ஊசியை விட்டு உள்பக்கமாக வெளியே எடுத்துக்கலாம். இந்த லூப்புக்குள்ளே வந்து மறுபடியும் ஊசியை விட்டு வெளியே எடுத்தோம் அப்படின்னா லாக் ஆகிக்கும். இதே மாதிரியே வந்து 4லேருந்து 5 தடவை வந்து தைச்சி எடுத்துக்கலாம். 4லேருந்து 5 தடவை ஒரு பக்கம் கட்டிட்டு இதே மாதிரியே இன்னொரு பக்கமும் 4லேருந்து 5 தடவை வந்து நாட் போட்டுக்கணும். ஒரு பக்கம் போட்டாச்சு. இதே மாதிரியே இன்னொரு பக்கமும் ஊசியை கொக்கியோட கீழ்ப்பக்கமாக விட்டு உள்பக்கமாக வெளியே எடுத்தாச்சு. அதே மாதிரியே அந்த எக்ஸ்ட்ரா இருக்க நூலை கட்டை விரலில் பிடிச்சிக்கிட்டு கீழேருந்து உள்நோக்கி விட்டுட்டு கிடைக்கிற லூப்புக்குள்ளே ஊசியை விட்டு அப்படியே எடுத்துட்டோம் அப்படின்னா லாக் ஆகிக்கும். இதே மாதிரியே இந்த பக்கமும் ஒரு 4லேருந்து 5 தடவை வந்து போட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரியே 4லேருந்து 5 தடவை இந்த பக்கமும் வந்து தைச்சி எடுத்துக்கலாம். நூலை வந்து ரொம்ப நீளமாக எடுத்துட்டிங்க அப்படின்னா அடிக்கடி வந்து சிக்கு விழுந்துக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து நூலை வந்து ரொம்ப லென்த்தாக எடுக்காமல் ஒரு அளவு மீடியமாக மட்டும் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த பக்கமும் இந்த மாதிரி 4லேருந்து 5 தடவை வந்து தைச்சி எடுத்தாச்சு.
இந்த அளவுக்கு 4லேருந்து 5 தடவை போட்டோம் அப்படின்னா தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குங்க. கொக்கி வந்து என்னதான் போட்டாலும் கழண்டு வராது. ஸோ நல்லா 4லேருந்து 5 தடவை நல்லா வந்து இந்த மாதிரி நீட்டாக தச்சு எடுத்துக்கோங்க. இப்போது ஊசியை இந்த மாதிரி கொக்கியோட மேல் பக்கத்தில் இருந்து இந்த மாதிரி குத்திட்டு மேல் நோக்கி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறமா இப்போ நூலை வச்சு கொக்கியை சுற்றி இந்த மாதிரி லாக் கொடுத்துடலாம். இந்த மாதிரி லாக் கொடுத்ததுக்கப்புறமா இப்போ ஊசியை வந்து இந்த மாதிரி கீழ் நோக்கி குத்தி கொக்கியோட அந்த பக்கம் வழியாக வெளியே எடுக்கணும். இப்போ நூலை வந்து இந்த மாதிரி ஒரு சுற்று சுற்றிட்டு ஊசியை வெளியே எடுத்துக்கலாம். இதே மாதிரியே ஒரு 2லேருந்து 3 டைம் போட்டுக்கலாம். ஏற்கனவே கொக்கியை கிளாத்தில் மாட்டி தான் இருக்கும். ஸோ ஒரு 2லேருந்து 3 டைம் போட்டாலே போதும். மறுபடியும் நூல் அந்த மாதிரி ஒரு டைம் சுற்றிட்டு கீழேருந்து ஊசியை குத்தி அந்த பக்கம் வழியாக வெளியே எடுத்துட்டு நூல் அந்த மாதிரி ஒரு சுற்று சுற்றி லாக் பண்ணிவிட்டு ஊசியை வெளியே எடுத்துக்கலாம். நான் வந்து 2 டைம் மட்டும் லாக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா 3 டைம் 4 டைம் கூட லாக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தையல் போட்டுட்டு இப்போ அந்த தையல் போட்டது கீழ்ப்பக்கமாக ஊசியை குத்தி மேல் பக்கமாக வெளியே எடுத்துட்டு 2-3 டைம் இந்த மாதிரி லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா லாக் ஆகிக்கும். இப்போ ஊசியை வெளியே எடுத்துட்டு நூலை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நல்லா ஸ்ட்ராங்காக கொக்கி கட்டியாச்சு. எக்ஸ்ட்ரா இருக்க நூலை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொக்கி கட்டினீங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். எத்தனை டைம் போட்டாலும் நமக்கு வந்து கொக்கி கலண்டு வரவே வராது. நல்லா நீட்டாக இருக்கும். நான் சொல்லித்தர மெத்தடு உங்களுக்கு புரியுதா புரியலையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.